இப்போ நாம் பார்க்கப் போகும் முக்கியமான பகுதி காலனிகளுக்கான போட்டி மற்றும் ஏகாதிபத்தியத்தின் எழுச்சி. இந்த பகுதிதான் முதல் உலகப் போருக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று. முதலாளித்துவம் டாஷ் கேபிட்டலிசம். முதலாளித்துவ நாடுகளின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? அதிகமாக உற்பத்தி செய்வது. அதனால் என்ன நடந்தது? அதிக உற்பத்தி, அதிக லாபம், புதிய தொழிற்சாலைகள், ரயில்வே, நீராவி கப்பல்கள் கட்டப்பட்டது. ஆனால் ஒரு பிரச்சனை, இந்த பொருட்களை விற்க சந்தைகள் தேவைப்பட்டது. காலனிகளுக்கான போட்டி டாஷ் ஸ்கிரம்பிள் ஃபார் காலனிஸ். இதனால் ஐரோப்பிய நாடுகள் உலகம் முழுவதும் காலனிகளை பிடிக்க போட்டியில் இறங்கின. ஏன்? பொருட்களை விற்க சந்தை மூலப்பொருட்களை பெற இடம். ஏகாதிபத்தியம் டாஷ் இம்பீரியலிசம். லெனின் சொன்னார், இம்பீரியலிசம் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். அதாவது முதலாளித்துவம் வளர்ந்தால் அது ஏகாதிபத்தியமாக மாறும். காலனிகள் என்ன ஆனது? பொருட்களுக்கு சந்தை மூலப்பொருள் கிடைக்கும் இடம். மொனோபொலி கேபிட்டலிசம். 1870க்கு பிறகு பெரிய மாற்றம் நடந்தது. ஃப்ரீ ட்ரேட் மறைந்து ட்ரஸ்ட்ஸ் மற்றும் கார்டெல்ஸ் உருவானது. ட்ரஸ்ட் என்றால் என்ன? ஒரு ட்ரஸ்ட் என்பது ஒரு பொருளின் உற்பத்தி மற்றும் விலையை தன்னுடைய லாபத்திற்கு கட்டுப்படுத்தும் அமைப்பு. ஆப்பிரிக்காவின் காலனியாக்கம் 1876இல் 10% மற்றும் 1900ற்கு முழு கண்டமும் காலனி. 1881 முதல் 1914 வரை ஆப்பிரிக்கா முழுவதும் கைப்பற்றப்பட்டது. முக்கிய நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி. ஆப்பிரிக்க மக்களின் எதிர்ப்பு. அவர்கள் அமைதியாக இல்லை, கடுமையாக போராடினர். பிரான்ஸ் நீண்ட கால போர். இங்கிலாந்து பல தோல்விகள். இத்தாலி அடோவா போரில் பெரிய தோல்வி. இதனால் இந்த போட்டி மற்றும் ஏகாதிபத்தியம் முதல் உலகப் போருக்கு அடித்தளம் அமைத்தது. இப்போது நாம் பார்க்கப் போவது ஜப்பானின் எழுச்சி மற்றும் வல்லரசுகளுக்கிடையிலான போட்டி. ஜப்பானின் எழுச்சி மெய்ஜி காலம் 1867 முதல் 1912 வரை. இந்த காலத்தில் ஜப்பான் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டது. மேற்கத்திய தாக்கம். ஜப்பான் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றியது. மேற்கத்திய கல்வி, இயந்திர தொழில்நுட்பம், நவீன இராணுவம் மற்றும் கடற்படை. இதன் மூலம் ஜப்பான் ஒரு முன்னேறிய தொழில்துறை நாடாக மாறியது. சினோ ஜப்பானீஸ் போர் 1894 முதல் 95 வரை. 1894இல் ஜப்பான் சீனாவுக்கு எதிராக போர் தொடங்கியது. சிறிய நாடான ஜப்பான் பெரிய சீனாவை தோற்கடித்தது. இது உலகையே அதிர்ச்சியடையச் செய்தது. இதன் விளைவாக லியாவ்டிங் தீபகற்பம் மற்றும் போர்ட் ஆர்தர் ஐ கைப்பற்றியது. இதனால் ஜப்பான் கிழக்கு ஆசியாவின் சக்தி வாய்ந்த நாடாக நிரூபித்தது. ரஷோ ஜப்பானீஸ் போர் 1904. 1904இல் ஜப்பான் ரஷ்யாவுடன் போர் புரிந்தது. ரஷ்யா ஜப்பானை குறைத்து மதித்தது. ஆனால் ஜப்பான் இங்கிலாந்துடன் கூட்டணி செய்து ரஷ்யாவை தோற்கடித்தது. இதன் மூலம் போர்ட் ஆர்தரை மீண்டும் பெற்றது. இந்த வெற்றிக்குப் பிறகு ஜப்பான் உலகின் வல்லரசுகளின் வரிசையில் சேர்ந்தது. கொரியா இணைப்பு 1905இல் ஜப்பான் கொரியாவின் கொள்கைகளை கட்டுப்படுத்தியது. 1910இல் ஒரு தூதரின் படுகொலை காரணமாக்கி கொரியாவை இணைத்துக் கொண்டது. ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமேசி. ஜப்பான் தனது சக்தியை பயன்படுத்தி சீனாவிடம் கோரிக்கைகளை வைத்தது. ஷாண்டங் பகுதியில் ஜெர்மனியின் உரிமைகள் மற்றும் மான்சூரியா மீது ஆதிக்கம். இந்த செயல்கள் சீனாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் எதிர்ப்பை உருவாக்கியது. வல்லரசுகளின் போட்டி. இப்போது ஐரோப்பாவில் நாடுகளுக்கிடையே கடுமையான போட்டி ஏற்பட்டது. இங்கிலாந்து எதிராக ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா குறைந்த விலையில் பொருட்களை உற்பத்தி செய்தன. இதனால் இங்கிலாந்தின் சந்தைகள் குறைந்தது. இதன் விளைவாக தேசிய போட்டி அதிகரித்தது. இந்த போட்டி ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா முழுவதும் மோதல்களாக மாறியது. இதனால்
ஜப்பானின் எழுச்சி மற்றும் வல்லரசுகளின் போட்டி முதல் உலகப் போருக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. இப்போது நாம் பார்க்கப் போவது முதல் உலகப் போரின் காரணங்கள். இந்த போருக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமானது கூட்டணி அமைப்பு. ட்ரிபிள் அலைன்ஸ் 1882 ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி. பிஸ்மார்க் வழிகாட்டுதலில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஒருவருக்கொருவர் உதவ முடிவு செய்தனர். ட்ரிபிள் என்டென்ட் 1907 பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா. இந்த கூட்டணி பல ஒப்பந்தங்களின் மூலம் உருவானது. 1894 பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா கூட்டணி. 1904 என்டென்ட் கார்டியல். 1907 ஆங்கிலோ ரஷ்ய ஒப்பந்தம். என்டென்ட் கார்டியல். 1904 பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இடையேயான ஒப்பந்தம். மொராக்கோவில் பிரான்சுக்கு சுதந்திரம், எகிப்தில் பிரிட்டனின் கட்டுப்பாட்டை அங்கீகரித்தது. மற்ற காரணங்கள் வன்முறை தேசியம், இங்கிலாந்தின் ஜிங்கோயிசம், பிரான்சின் சாவனிசம், ஜெர்மனியின் கல்ச்சர். இந்த தீவிரமான தேசிய உணர்வுகள் போருக்கான சூழலை உருவாக்கின. ஆக்கிரமிப்பு. ஜெர்மனி கெய்சர் வில்லியம் II ஜெர்மனி உலகத்தை வழிநடத்தும் என்று அறிவித்தார். ஜெர்மனியின் கடற்படை விரிவடைந்தது. இதனால் பிரிட்டன் தன் கடற்படையை அதிகரிக்கத் தொடங்கியது. இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் அதிகரித்தது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இடையேயான பகை 1871 தோல்வி, அல்சாஸ் மற்றும் லொரேன் இழப்பு. இந்த நினைவுகள் பிரான்சுக்கு கசப்பாக இருந்தது. மொராக்கோ விவகாரம் இந்த பகையை மேலும் அதிகரித்தது. பால்கன் பிரச்சினை 1908 டாஷ் யங் டர்க் புரட்சி. ஆஸ்திரியா, போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா பகுதியை இணைத்துக் கொண்டது. செர்பியா எதிர்ப்பு தெரிவித்தது. ஜெர்மனி ஆஸ்திரியாவை ஆதரித்தது. இதனால் பதற்றம் அதிகரித்தது. பால்கன் போர்கள் 1912 பால்கான் லீக் உருவானது. கிரீஸ், செர்பியா, புல்கேரியா, மொண்டினெக்ரோ. முதல் பால்கன் போர் 1912 முதல் 1913. 1913 லண்டன் ஒப்பந்தம், அல்பேனியா உருவானது. இரண்டாம் பால்கன் போர், புல்கேரியா தோல்வியடைந்தது. புகாரெஸ்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. உடனடி காரணம் 1914 ஜூன் 28. ஆஸ்திரியா ஹங்கேரி அரசரின் வாரிசு ஆர்க்டுக் பிரான்சிஸ் சராஜிவோவில் படுகொலை செய்யப்பட்டார். பிரின்சிப் என்ற போஸ்னியன் சர்ப் இதை செய்தான். இதன் பின்னர் ஜெர்மனி ரஷ்யாவிற்கு எதிராக போர் அறிவித்தது. பெல்ஜியம் நாட்டின் நடுநிலையை மீறியது. இதனால் பிரிட்டன் போரில் இணைந்தது. இதுவே முதல் உலகப் போரின் தொடக்கம். இப்போது நாம் பார்க்கப் போவது முதல் உலகப் போரின் போக்கை. இந்த போரில் 2 முக்கிய அணிகள் இருந்தன. மைய நாடுகள் சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி மற்றும் பல்கேரியா. இத்தாலி ஆரம்பத்தில் நடுநிலையாக இருந்தது. பின்னர் 1915 லண்டன் ஒப்பந்தத்திற்குப் பிறகு நேச நாடுகளுடன் சேர்ந்தது. நேச நாடுகள் அலைஸ் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, இத்தாலி, பெல்ஜியம், செர்பியா, ரோமானியா, கிரீஸ். அமெரிக்கா முதல் 3 ஆண்டுகள் மனப்பூர்வ ஆதரவு மட்டுமே வழங்கியது. முக்கிய போர்கள் மார்னே போர் 1914 பிரான்ஸ் ஜெர்மனியை பின்னுக்குத் தள்ளியது. இதனால் பாரிஸ் காப்பாற்றப்பட்டது. இந்த போர் ட்ரெஞ்ச் வார்ஃபேருக்கு பிரபலமானது. ட்ரெஞ்ச் வார்ஃபேர் என்றால் என்ன? படையினர் தங்களை பாதுகாக்க பள்ளங்கள் தோண்டினர். இந்த பள்ளங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு உணவு, ஆயுதங்கள் மற்றும் தகவல்கள் கொண்டு செல்லப்பட்டது. டானன்பர்க் போர் ரஷ்யா ஈஸ்ட் பிரஸ்லியா மீது தாக்கியது. ஆனால் ஜெர்மனி ரஷ்யாவை கடுமையாக தோற்கடித்தது. வெர்டன் போர் 1916 2 மில்லியன் படைவீரர்கள் பங்கேற்றனர். அதில் பாதி பேர் உயிரிழந்தனர். சோம் ஆற்றில் நடந்த போரில்
முதல் நாளிலேயே 20,000 பேர் உயிரிழந்தனர். இந்த போர் நேச நாடுகளுக்கு சாதகமாக முடிந்தது. ஜட்லாண்ட் கடற்படை போர் வட கடலில் நடந்தது. இதில் பிரிட்டன் வெற்றி பெற்றது. போரின் பிற முனைகள் கிழக்கு முனை ரஷ்யா ஆஸ்திரியாவை தோற்கடித்தது. ஆனால் ஜெர்மனி ரஷ்யாவை தோற்கடித்தது. ரஷ்யாவின் படை பலவீனமாக இருந்தது. 1917 புரட்சி நடந்தது. 1918 பிரெஸ்ட்-லிட்வஸ்க் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரஷ்யா போரிலிருந்து வெளியேறியது. மத்திய கிழக்கு துருக்கி சூஸ் கால்வாயை தாக்கியது. ஆனால் தோல்வியடைந்தது. பிரிட்டன் ஈராக் பாலஸ்தீனம் சிரியா பகுதிகளில் தாக்கியது. இறுதியில் துருக்கி தோல்வியடைந்தது. தூர கிழக்கு ஜப்பான் ஷாண்டங் பகுதியில் ஜெர்மனியின் நிலத்தை கைப்பற்றியது. அங்கு பெரிய போர் நடைபெறவில்லை. பால்கன் பகுதி செர்பியா ஆஸ்ட்ரோ ஜெர்மன் படையால் தோற்கடிக்கப்பட்டது. ரோமானியா நேச நாடுகளுடன் சேர்ந்தது. ஆனால் அது கைப்பற்றப்பட்டது. அமெரிக்காவின் பங்கேற்பு லுசிட்டானியா கப்பல் ஜெர்மனியால் மூழ்கடிக்கப்பட்டது. இதனால் அமெரிக்கா கோபமடைந்தது. 1917 பிரசிடென்ட் வில்சன் போரில் இணைந்தார். இதனால் நேச நாடுகளின் வெற்றி உறுதியாகியது. எம்டன் தாக்குதல் ஜெர்மன் கப்பல் எம்டன் மெட்ராஸ் துறைமுகத்தை தாக்கியது. இதனால் முதல் உலகப் போரின் போக்கு நேச நாடுகளின் வெற்றிக்கு திரும்பியது. இப்போது நாம் பார்க்கப் போவது முதல் உலகப் போரின் முடிவும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும். ஆர்மஸ்டிஸ் போர் நிறுத்தம் 1918 நவம்பர் மாதத்தில் ஜெர்மனி சரணடைந்தது. நவம்பர் 11, 1918 அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. ஜெர்மன் பேரரசர் கெய்சர் வில்லியம் 2ஆம் அரியணையை விட்டு விலகினார். பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் 1919. 1919 ஜனவரி மாதத்தில் பாரிஸில் அமைதி மாநாடு தொடங்கப்பட்டது. முக்கிய தலைவர்கள்: வுட்ரோ வில்சன் அமெரிக்கா, லாய்ட் ஜார்ஜ் இங்கிலாந்து, கிளெமென்சோ பிரான்ஸ், ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய் 28 ஜூன் 1900. 19 வெர்சைல்ஸ் அரண்மனையில் ஹால் ஆஃப் மிரர்ஸ் இல் இந்த உடன்படிக்கை கையெழுத்தானது. உடன்படிக்கையின் முக்கிய விதிகள் முதல் ஜெர்மனிதான் போருக்கு காரணம் என்று அறிவிக்கப்பட்டது. அதனால் பெரும் இழப்பீடு செலுத்த வேண்டியதாகியது. இரண்டாவது, ஜெர்மன் படை 1,00,000 வீரர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது. கடற்படை மிகவும் குறைக்கப்பட்டது. மூன்றாவது, ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி இணைய அனுமதி இல்லை. நான்காவது, ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கட்டுப்பாட்டுக்கு சென்றது. ஐந்தாவது, முன்பு செய்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆறாவது, அல்சாஸ் மற்றும் லொரென் பிரான்சிற்கு திருப்பி வழங்கப்பட்டது. ஏழாவது, புதிய நாடுகள் உருவாக்கப்பட்டன: ஃபின்லாந்து, எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா. எட்டாவது, சில பகுதிகள் டென்மார்க் மற்றும் பெல்ஜியத்திற்கு வழங்கப்பட்டது. ஒன்பதாவது, போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது. பத்தாவது, ரைன்லாண்ட் பகுதி நேச நாடுகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. அங்கு படைகள் வைக்க அனுமதி இல்லை. வில்சனின் 14 பாயிண்ட்ஸ் அதில் முக்கியமான கருத்து: நாடுகள் ஒன்றிணைந்து உலக அமைதியை பாதுகாக்க வேண்டும். இதன் மூலம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவானது. முதல் உலகப் போரின் விளைவுகள்: 8 மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர். அதிகமானோர் காயமடைந்தனர். 1918 காய்ச்சல் நோயாலும் பலர் இறந்தனர். 3 பேரரசுகள் சிதறின: ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானிய பேரரசு. புதிய நாடுகள் உருவானது. USSR உருவானது. இந்தியாவின் நிலை: இந்தியா பிரிட்டனுக்கு பெரும் உதவி செய்தது. பணம், படை மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆனால் இதனால் பொருளாதார சிரமம் ஏற்பட்டது. பசியால் கலவரங்கள் ஏற்பட்டன. இதனால் ஹோம் ரூல் இயக்கம் வலுவடைந்தது. துருக்கி மற்றும் அமெரிக்கா முஸ்தபா கெமல் பாஷா துருக்கியை நவீன நாடாக மாற்றினார். அமெரிக்கா உலகின் பொருளாதார சக்தியாக உயர்ந்தது. இதனால் இந்த உடன்படிக்கை அமைதியை உருவாக்கினாலும் புதிய போர்களுக்கான விதைகளை விதைத்தது.
இப்போது நாம் பார்க்கப் போவது ரஷ்ய புரட்சி மற்றும் அதன் விளைவுகள். இது முதல் உலகப் போரின் மிக முக்கியமான விளைவாகும். 1917ஆம் ஆண்டில் 2 புரட்சிகள் நடந்தன. மார்ச் புரட்சி, சார் ஆட்சி முடிவடைந்தது. நவம்பர் புரட்சி, போல்ஷெவிக் ஆட்சி ஏற்பட்டது. புரட்சியின் காரணங்கள் சமூக காரணங்கள். ரஷ்ய விவசாயிகள் முன்பு அடிமைகள் போல வாழ்ந்தனர். 1861இல் அடிமைத்தனம் நீக்கப்பட்டாலும் அவர்களுக்கு போதுமான நிலம் வழங்கப்படவில்லை. தொழிலாளர்கள் மிகக் குறைந்த சம்பளம் பெற்றனர். புரட்சியாளர்களின் பங்கு மார்க்சிய சிந்தனைகள் பரவின. இதனால் சோஷியல் டெமோக்ராட்டிக் லேபர் கட்சி உருவானது. சார் ஆட்சி. சார் நிக்கோலஸ் II அனுபவமற்ற ஆட்சியாளர். அவரது மனைவி அலெக்சாண்ட்ரா அவரை கட்டுப்படுத்தினார். ஜப்பானுடன் நடந்த போரில் தோல்வி மக்களின் கோபத்தை அதிகரித்தது. பிளடி சண்டே 1905 ஃபேதர் கபான் தலைமையில் மக்கள் அமைதியாக கோரிக்கை வைத்தனர். ஆனால் போலீஸ் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதனால் கலவரம் அதிகரித்தது. சார் டூமா என்ற நாடாளுமன்றத்தை அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. டூமா கலைப்பு டூமா எதிர்ப்பு தெரிவித்த போது அது கலைக்கப்பட்டது. ரஸ்பூட்டின் என்ற நபர் அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்றார். 1916இல் அவர் கொல்லப்பட்டார். 1917 புரட்சி. பெட்ரோகிராட் நகரில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. பெண் தொழிலாளர்கள் போராட்டம் தொடங்கினர். 4 இலட்சம் மக்கள் இணைந்தனர். படைவீரர்கள் கிளர்ச்சி செய்தனர். ரயில்வே ஊழியர்கள் சாரின் ரயிலை நிறுத்தினர். 1917 மார்ச் 15 சார் பதவி விலகினார். தற்காலிக அரசு 2 அமைப்புகள் இருந்தன. டூமா அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிலாளர் சோவியத். மென்ஷெவிக்ஸ் ஆதிக்கம் செலுத்தினர். லெனின் வெளிநாட்டிலிருந்து திரும்பினார். அவரின் கோஷம் அனைத்து அதிகாரமும் சோவியத்துக்கு, அப்பளம், அமைதி, நிலம். தற்காலிக அரசு 2 பெரிய தவறுகள் செய்தது. நிலப்பகிர்வு தாமதம். போரில் தொடர்ந்து பங்கேற்பு. போல்ஷெவிக் புரட்சி. 1917 நவம்பர் 7 அரசு கட்டிடங்கள் கைப்பற்றப்பட்டது. விண்டர் பேலஸ் கைப்பற்றப்பட்டது. 1917 நவம்பர் 8 லெனின் தலைமையில் புதிய அரசு அமைந்தது. புரட்சியின் விளைவுகள் உள்நாட்டு மாற்றங்கள். வறுமை குறைக்கப்பட்டது. கல்வி வளர்ச்சி. பெண்களுக்கு சம உரிமை. தொழில்கள் தேசியமயமாக்கப்பட்டது. நிலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. உலகளாவிய தாக்கம். பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவானது. காலனிகள் சுதந்திரம் தேடத் தொடங்கின. சமூக நலன் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் குறித்து விவாதங்கள் ஏற்பட்டது. பிரவுடா என்றால் உண்மை. இது கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். பாரதியார். தமிழ் கவிஞர் பாரதியார் இந்த புரட்சியை வரவேற்றார். இதனால் ரஷ்ய புரட்சி உலக வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது நாம் பார்க்கப் போவது பன்னாட்டு சங்கம், லீக் ஆஃப் நேஷன்ஸ். இது உலக அமைதியை பேணுவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் பன்னாட்டு அமைப்பாகும். உருவாக்கம் 1920ஆம் ஆண்டு பாரிஸ் அமைதி மாநாட்டின் போது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அமெரிக்கத் தலைவர் வுட்ரோ வில்சன் அவர்களின் முயற்சியால் இது உருவானது. பன்னாட்டு சங்கத்தின் 5 அமைப்புகள். 1. அசெம்பிளி. அனைத்து உறுப்பினர் நாடுகளும் இதில் இடம்பெற்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஓட்டு. அனைத்து முடிவுகளும் ஒருமித்தமாக எடுக்கப்பட்டது. 2. கவுன்சில். இது நிர்வாக அமைப்பு. முக்கிய நாடுகள் பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான். 3. செக்ரட்டேரியட். ஜெனீவாவில் அமைந்தது. முதல் செயலாளர் சர் எரிக் ட்ரமண்ட். 4. பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். தி ஹேக் நகரில் அமைந்தது. 15 நீதிபதிகள் இருந்தனர். 5. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். தொழிலாளர் நலன்களை கவனித்தது. ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து 4 பிரதிநிதிகள் இருந்தனர். நோக்கங்கள். போரைத் தவிர்த்து உலக அமைதியை பேணுதல்.
நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், சச்சரவுகளை சமரசம் செய்து தீர்த்தல், தேவைப்பட்டால் பொருளாதார மற்றும் இராணுவ தடைகள் விதித்தல். ஆரம்ப பலவீனங்கள்: முக்கிய நாடுகள் இதில் இல்லை. அமெரிக்கா சேர்ந்ததே இல்லை. ஜெர்மனி மற்றும் ரஷ்யா பின்னர் சேர்ந்தன, ஆனால் பின்னர் வெளியேறின. வெற்றிகள்: 1920 முதல் 1925 வரை ஆலாந்து தீவுகள் பிரச்சினை ஃபின்லாந்துக்கு வழங்கப்பட்டது. அப்பர் சைலீசியா, போலந்து மற்றும் ஜெர்மனி இடையேயான பிரச்சினை தீர்க்கப்பட்டது. கிரீஸ் மற்றும் பல்கேரியா இடையேயான மோதல் டாஷ் போர் நிறுத்தம் கட்டாயப்படுத்தப்பட்டது. லோகார்னோ ஒப்பந்தம் 1925 ஐரோப்பாவில் அமைதி உறுதி செய்யப்பட்டது. ஜெர்மனி பன்னாட்டு சங்கத்தில் சேர்ந்தது. தோல்விகள்: ஜப்பான் மாஞ்சூரியா மீது தாக்குதல் நடத்தியது. இத்தாலி ஈத்தியோப்பியா மீது தாக்கியது. ஜெர்மனி லீக் இல் இருந்து விலகியது. 1939 ரஷ்யா ஃபின்லாந்து மீது தாக்கியதால் அது வெளியேற்றப்பட்டது. கலைப்பு: 1946 பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டது. தோல்விக்கான காரணங்கள்: முதல், இது வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாக இருந்தது. இரண்டாவது, தன்னுடைய இராணுவம் இல்லை. மூன்றாவது, தேசிய உணர்வை குறைத்து மதித்தது. நான்காவது, ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி போன்ற நாடுகள் அதன் விதிகளை பின்பற்றவில்லை. இதனால் பன்னாட்டு சங்கம் தோல்வியடைந்தது. ஆனால் இதன் அனுபவம் பின்னர் யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக வழிவகுத்தது.